சம்பவம் உங்க வாழ்க்கையில கூட சரியா? இது உண்மையாவே நடந்த சம்பவம், உங்க வாழ்க்கையில கூட நடக்கலாம். சரியா? பேசக்கூடாது. நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா நீங்க பேசக்கூடாது. இல்ல நான் தான் பேசுவேன்னா இங்க முன்னாடி வந்து பேசுவேன். எது சௌரியமா இருக்கு? நான் பேசும்போது நீங்க பேசக்கூடாது. சரியா? ஜான் என்கிற ஒரு பையன் இருந்தான். சரியா? அவங்க அம்மா அப்பா பெரிய பணக்காரங்க, நல்ல பெரிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அப்படின்னா என்னது? காடுகளுக்கு, ஊட்டி கொடைக்கானல் எல்லாம் போயிருக்கீங்களா? அங்கிட்ட காடுகள்லாம் இருக்கும் இல்லையா? அந்த மலையடிவாரத்துல. சரியா? ஆமா, இந்த பெரிய காடுகளுக்கு பெரிய ஆஃபீஸர். யாரு? ஆஃபீஸர். ஒரே ஒரு பையன், 10 வருஷம் கழிச்சு பிறந்தேன். ஒரே ஒரு பையன். எத்தனை வருஷம்? 10 வருஷம். சரியா? இப்ப ரொம்ப நேசிப்பாங்களா நேசிக்க மாட்டாங்களா அந்த பையனை? அவங்களுக்கு என்ன ஒரு பயம் இருக்கும் சொல்லுங்க? இந்த பையன் நம்மளை விட்டு போயிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் தூக்கிட்டு போயிடுவாங்களோ, யாரும் கெட்ட பழக்கத்தை கற்றுக் கொடுத்துருவாங்களோ, யாரும் என்னமோ பண்ணிடுவாங்களோ நம்ம பிள்ளைய அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பயத்தில் என்ன செய்வாங்க, அந்த பையனை ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சுருப்பாங்க. இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கிறாங்கன்னா அவங்க கவர்மெண்ட்டில் பெரிய ஆஃபீஸராக இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய வீடு. சரியா? பங்களா வீடு காட்டுக்குள்ள. எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? காட்டுக்குள்ள பெரிய பங்களா வீட்டில் இந்த பையன் பத்திரமா, வீட்டில் எல்லா விளையாட்டு பொருளும், தேவையான காரு, ரோபோட் எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கு. இவன் வெளியே போகவே தேவையில்லை. ஆனால் இவனுக்கு வந்து என்ன தெரியுமா, எல்லாமே கிடச்சிருக்கு. ஆனால் விளையாட பிள்ளைங்க இல்லை. இவனுக்கு ஒரு நாள் என்னன்னா ஆசை, ரொம்ப ஆசை. என்னது? வெளியே போய் பார்க்கணும், நல்லா நடந்து திரியணும், ஓடி விளையாடணும் அப்படி சொல்லி இவனுக்கு ஆசை. அவங்க அம்மா அப்பா விடுவாங்களா? விட மாட்டாங்க. ஒரு நாள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க அம்மா கொஞ்சோண்டு கருவேப்பிலை பிடுங்கிட்டு வந்துடுறேன் தோட்டத்துக்குள்ள, நீ வீட்டுக்குள்ளேயே இருப்பான் அப்படி சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவங்க அம்மா வெளியில தோட்டத்துக்குள்ள போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வர்றதுக்குள்ள இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அம்மா தோட்டத்துக்கு பின்னாடி தானே இருக்கிறாங்க, நம்ம முன்னாடி கூடி போய் அந்த கொஞ்சம் பூவா அந்த தூரத்துல தெரியுது பாரு, கலர் பூவா தெரியுதுல, நம்ம தொட்டு கூட பார்க்கல, அந்த பூவை மட்டும் நம்ம தொட்டு பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போய் அந்த பூவை என்ன செஞ்சான் தெரியுமா? அப்படியே தொட்டான். பார்த்தா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. பார்த்தா கலராக இருந்துச்சா, இவ்வளோ அழகான பூவை அம்மா என்ன தொடவே விட மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பூவை பூரா பறித்து அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே நிரப்பினான். அப்படியே கொஞ்சம் தூரத்தில் அப்படியே பார்க்குறான், சுற்றி பார்க்குறான். அப்படியே கொஞ்சம் தூரத்தில் அருவியிலேருந்து தண்ணி ஸ்லோவாக கொட்டிக்கிட்டு இருந்துச்சு, அழகாக கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. வீட்டில் என்ன இவன் நம்ம பைப்பில் மோந்து தானே குளிப்போம், இல்லைன்னா ஷவர் பாத்தில் தானே குளிப்போம். ஆனால் இவனுக்கு இப்படி அருவியில் நேரடியாக கொட்டுறதுலேருந்து மடன் விழுகிறதுல தலையை கொடுத்து குளிக்கணும்னு சொல்லி ஒரு ஆசை வந்துச்சு. என்ன செஞ்சான், நல்லா ஆடி பாடி அந்த அருவியில் போய் நல்லா குளிச்சான். குளிச்சு முடிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு அழகான புள்ளி மான் குட்டி. சரியா? மான் குட்டி அழகா இருக்குமா இருக்காதா? அது அழகா கருப்பு கலர்ல புள்ளி வச்சதும், இந்த மானை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் என்ன செய்யலாம், இந்த மான் கூட நம்ம சேர்ந்து விளையாண்டுக்கலாம். வீட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த பொம்மையிலே விளையாடுறது எனக்கு என்ன செய்யுது, போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மானை பிடிப்போன்னு சொல்லிட்டு மானை பிடிக்கணும்னு சொல்லி போனான். மானை என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் தூரத்தை அப்படியே கூட்டிகிட்டு போயிடுச்சு. ஃபஸ்ட்டு பூவுக்கு போனால், பூவுலேருந்து அருவிக்கு போனால், மானை இப்போ அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் கூட்டிகிட்டு போயிடுச்சு. அப்படியே ஓடி போயிடுச்சு. மானை காட்டுக்குள்ளே போய் மறைஞ்சிருச்சு. அடுத்து கொஞ்சம் தூரம் அப்படியே பார்க்குறா, ஐயோ இந்த மான் இப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே குனிஞ்சு பார்க்குறேன். வெள்ளை கலரில் முயல் அழகாக பொசுன்னு இருக்குது, கண்ணு ரெட் கலரில் இருக்குது, சிவப்பு கலரில் இருக்குது, ஒயிட் ரெட்டில் இவ்வளோ அழகான முயல் குட்டி இருக்குது. இந்த முயலையாச்சும் பிடிச்சிட்டு போயிடுவோம் நம்ம வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அந்த முயல் குட்டி பின்னாடியே ஓடுறான். கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த முயல் குட்டி ஓடி போய் பொந்துக்குள்ளே மறைஞ்சிருச்சு. அப்படியே பார்க்குறான், சுற்றி பார்த்தா ஒரு பெரிய பூந்தோட்டத்தில் அழகழகான பட்டர்ஃப்ளை. பிடிக்குமா பிடிக்காதா பட்டர்ஃப்ளை? அந்த பட்டர்ஃப்ளை பிடிச்சிட்டு போய் நம்ம வீட்டில் சூப்பராக பறக்க விட்டு நம்ம விளையாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு பட்டர்ஃப்ளையை பிடிக்க போனால் பட்டர்ஃப்ளையும் பிடிக்க முடியல. இதெல்லாம் முடிகிறதுக்குள்ள என்னவாயிருச்சு, இருட்டாயிருச்சு. சாயங்காலம் கிளம்புனா இப்படி ஒன்றொன்னா முதல்ல எங்கே போனா சொல்லுங்கள், கரெக்டாக கவனிச்சிருக்கீங்களான்னு பார்ப்போம். ரெண்டாவது எங்கே போனேன், மூணாவது எங்கே போனேன், மானை, நாலாவது, அஞ்சாவது பட்டாம்பூச்சி. இதெல்லாம் பார்த்து முடிச்சு வர்றதுக்குள்ள இருட்டாயிருச்சு.
இருட்டாகவும் சிஸ்டர் அழுகாம சரியா. இப்போ இருட்டாகவும் இவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ ஐயோ நம்ம அம்மாவுக்கு தெரியாமல வந்திருக்கிறோம். அம்மாவுக்கு தெரியாம தானே போனா, தெரிஞ்சு போனானா? அப்பாவுக்கு தெரிஞ்சு போனானா? அம்மாவுக்கு தெரியாம வந்துட்டோமே. எத்தனை பேர் அம்மாவுக்கு தெரியாம என்னென்ன காரியம் செய்யறீங்கன்னு சொல்லி இப்போ கடவுள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறாரா? சரியா. இப்போ அம்மாவுக்கு தெரியாம வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு இருட்டாயிருச்சேன்னு சொல்லிட்டு பாதையை தேடுறான். பாதையே தெரியல. இருட்டுல பாதை தெரியுமா? இப்ப இருட்டுக்குள்ள நல்லா மாட்டிக்கிட்டேன். உட்காரு பாப்பா, தண்ணி இங்கிட்ட வந்து குடி. இதுக்குள்ள டம்ளர் இந்தா. எதுக்கு எந்திக்கிற எல்லாரும்? ஆஹா, அப்ப தண்ணி யாருக்கும் கிடையாது. கதை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு மட்டும்தான். உட்கார், அப்புறம் குடி. உட்கார் அஸ்வினே. பாரு, இப்ப என்னாச்சு தெரியுமா? பாதை தெரியல, இருட்டாயிருச்சு. இப்போ என்ன செய்யற? பாதை தெரியல, இந்த பக்கம் வேகமா ஓடுறியா. போனா கடைசியில முள்ளுக்காடு ஆயிடுச்சு. முள்ளுக்குள்ள ஓட முடியுமா? ஓட முடியாது. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஓடுறியா, இங்கிட்ட அடைச்ச பாதையே இல்ல, புதரா போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாதை, இங்கிட்டு போனாலும் பாதை இல்லை, ஒரே ஒரு பாதையில வேகமா ஓடுறா. இப்ப இங்கிட்டு ஓடுறதுல பாதி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சா, இங்கிட்டு ஓடுறதுல பாதி நேரம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இங்கிட்டு போனதுல பாதி நேரம். இப்ப நல்லா இருட்டாயிருச்சு. இப்ப என்ன செய்யறான்? ஒரே வழிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஓடுறான். ஓடும்போது பின்னாடி யாரோ துரத்துற மாதிரியே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு என்ன நம்மளை யாரோ துரத்துற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நைஸா என்ன செய்யறான்? அப்படியே திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்தா பெரிய புலி என்ன செய்து இவனை. புலி எப்படி பாயம்? பதுங்கி வந்து அப்படியே பாயமா பாயாதா? இப்ப புலி என்ன செஞ்சிட்டு இருக்கு? இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. மெதுவா இப்படி அடி எடுத்து வச்சிட்டு வருது. இவன் பிடிச்சான் பாரு ஓட்டம், திட்டுன்னு ஓடுறான். ஓடி போய் இந்த புலி நம்மளை இது பண்ணிருமேன்னு முன்னாடி பார்த்தா அடுத்து வழி இல்லை, பெரிய கிணறு. இப்ப என்ன செஞ்சிட்டான் தெரியுமா? ஆத்தாடி, நம்ம புலி கையில மாட்டி சாகிறதுக்கு பதிலே என்ன செஞ்சிருவோம்? நாம கிணத்துக்குள்ள விழுந்துருவோம்னு சொல்லிட்டு கிணத்துக்குள்ள குதிச்சுட்டான். இப்ப கிணத்துக்குள்ள குதிச்சது என்ன நடந்துச்சு தெரியுமா? உள்ள குதிச்சா பிறகுதான் தெரியுது அந்த கிணத்துக்குள்ள முதல்ல இருக்கு பாம்பு இருக்கு. இப்ப நல்லா மாட்டிக்கிட்டானா இல்லையா? இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? சுத்தி முத்தி பாக்குறான். குதிக்கு முன்னாடி ஒரே ஒரு கல் கொஞ்சம் உயரத்துல இருந்துச்சு. இது கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி, இந்த கல்லை பிடிச்சி நம்ம அப்படி தொங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே தொங்கிட்டு இருக்கிறான். இப்பதான் அவன் நினைக்கிறான். என்ன நினைக்கிறான் தெரியுமா? ஐயோ, அம்மா அப்பா பேச்ச கேட்காம கீழ்ப்படியாம நாம வந்ததுனால என்ன செஞ்சுக்கிட்டோம்? நாம மாட்டிக்கிட்டோம், இருட்டுக்குள்ள சிக்கிக்கிட்டோம். இப்ப இவனுக்கு எத்தனை ஆபத்து இருக்கு? ஒண்ணு வந்து இருட்டு, பகலா இருந்தா கூட என்ன செஞ்சிடலாம்? தப்பிச்சிடலாம். ரெண்டாவது என்ன இருக்கு? புலி இருக்கு. மூணாவது முதல்ல இருக்கு. நாலாவது பாம்பு இருக்கு. அஞ்சாவது கிணறு. செத்து போயிருமா இல்லையா? நீச்சலும் தெரியாது. இப்ப இது எல்லாம் சேர்ந்து இவனை வரட்டவும் உட்காரு, அப்புறம் முடிக்கணும் சரியா? அதை கேட்டுட்டு அதுக்குள்ளேயுமே தவிச்சிருச்சு உங்களுக்கு வந்ததுக்கு இல்லையா? இப்ப கேளு, என்ன நடந்துச்சு தெரியுமா? அஸ்வினே உட்காரணும், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. உட்காரு, அப்புறமா குடிச்சுக்கலாம். இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரே ஒரு வழி. அவங்க அம்மா அப்பா என்ன செய்யறாங்க? ஐயோ, நம்ம பிள்ளைய காணோம், இவ்வளவு இருட்டாயிருச்சு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் டார்ச் எடுத்துட்டு காட்டுக்குள்ள தேடி வராங்க. சரி, இந்த கிணறு இருக்கு, கிணறுக்குள்ளதுன்னு விழுந்துட்டானோ என்னமோ அப்படி சொல்லிட்டு சும்மா எதேச்சியா டார்ச் எடுத்து அடிச்சு பார்த்தாங்க. உள்ள தம்பி அழுதுகிட்டு, அம்மா என்ன எப்படி சாக போறேன்னு தெரியல, ஒரே ஏக்கம் அழுக அப்படியே தொங்கிட்டு இருக்கிறா. அம்மா அப்போ பார்த்துட்டாங்க. உடனே ஒரு கயரை விட்டாங்க. கயரை விட்டதும், தம்பி இந்த கயரை இறுக்கமாக பிடிச்சிக்கோ, மேலே தூக்கிறோன்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க. இன்னைக்கு நான் சொல்ல வர காரியம் என்னன்னா, ஜான் போல தான் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் அம்மா அப்பாவுக்கு விலையேற பெற்றவங்களா இருக்கிறீங்க சரியா? யாரும் என்ன செய்யல? ஏசப்பா உங்களை அனாதையை அனுப்பிடல. உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அம்மா அப்பா கொடுத்துருக்கிறாரா? அம்மா அப்பா என்ன செய்யறாங்க? நீங்க பத்திரமா இருக்கணும், சேஃப்டியா இருக்கணும்னு சொல்லி ஒரு சிலதான ரூல்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்ன ரூல்ஸ் கொடுக்குறாங்க? திருடக்கூடாது. இங்க கவனிக்கணும், இங்க கவனி.
திருட கூடாது, அம்மா ஒளிச்சு வைக்கிற காசை எடுக்க கூடாது, அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும், கடைக்கு போகணும் அப்படி சொல்லி சொல்றாங்க. செல்லு அதிக நேரம் பார்க்காத, செல்லுல அதிக நேரம் விளையாடாத. செல்லு பார்த்தா உட்காரு செல்லு பார்த்தேன்னா என்ன நடக்கும் அப்படின்ற சொல்றேன். கவனி, செல்லு ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா, கேமுக்கு அடிக்ட் ஆகினீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அந்த ஜானை காட்டுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இழுத்துட்டு போச்சா ஒண்ணுன்னா, அப்படி கேம்லயும் செல்லுலையும் கலர் கலரா வரும். இதை மட்டும் முடிச்சிருவோம், கேம்ல இந்த லெவலா முடிச்சிருவோம், அந்த லெவலா முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு ஸ்கூல் போயிட்டு வந்ததும் என்ன செய்யறீங்க? நீங்க கேம் எடுத்து விளையாடுறீங்களா? அப்போ இந்த லெவலில் முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாலும் செல்லை என்ன செய்ய முடியல, வைக்க முடியல. அடுத்து இன்னும் கொஞ்ச நாளில் செல்லு விளையாண்டு ஹோம்ஒர்க் செய்யறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடுது. அப்புறம் ஹோம்ஒர்க் செய்யணும்னு நினைக்கிறது, ஸ்கூலில் சொல்லி கொடுத்தது என்ன செஞ்சிருது, மறந்துடுது. ஹோம்ஒர்க் எப்படி செய்யணுன்றது மறந்து போயிடுது. ஏன்னா உங்கள் மைண்டெல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்க. கேமில் வந்ததும் கேமை விளையாடுறீங்க, கேமை முடிச்சது ஹோம்ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அன்னைக்கு காலையிலேருந்து சொல்லி கொடுத்ததான ஹோம்ஒர்க்கில் சொல்லி கொடுத்த எல்லாமே மறந்து போயிருச்சு. அப்புறம் என்ன செய்வீங்க? காலையில் டீச்சர்கிட்ட போய் அடி வாங்குவீங்க, ஒரு நாள் வாங்குவீங்க. அப்புறம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஹோம்ஒர்க் என்ன செஞ்சிடும், மறந்துடும். அப்புறம் பரவாயில்ல, அடி வாங்கி முதுகு என்ன செஞ்சிடும், பழகிக்கிற விட்டுறா, 2 அடி தாண்டா வாங்குறது. அப்படியே பழகி இப்போ படிப்பை என்ன ஆயிரும் சொல்லுங்க, டோட்டலா என்ன ஆயிரும், 0 ஆயிரும். இப்ப படிப்பு 0 ஆயிருச்சுன்னா அம்மா அப்பா சொல்லுவாங்க, டே எவ்வளோ காசு கட்டினாலும் படிக்க வைக்கிறேன்டா, படிச்சிடுறா, நாங்கள் தாண்டா படிக்காம கஷ்டப்படுறோம், நீ அப்படி கஷ்டப்படக்கூடாதுடான்னு சொல்லி எவ்வளவோ சொன்னாலும் உங்களால் படிக்கணும்னு நினைப்பீங்க. அவன் நினைச்சான் தப்பிச்சு வந்துருவோன்னு நினைச்சான், அவனால் என்ன செய்ய முடியல, வர முடியல. இதே போல இன்னைக்கு யாரெல்லாம் செல் என்ற அடிமைக்கு அடிமையா இருக்கிறீங்களோ, செல் என்கிறதான அந்த பொருளுக்கு யாரெல்லாம், கேம் என்கிறதான அந்த பொருளுக்கு யாரெல்லாம் அடிமையா இருக்கிறீங்களோ, உங்களுக்கு இன்னைக்கு யாருக்கெல்லாம் எனக்கு செல்லுல இருந்து விடுதலை வேணும், நான் செல்லு உண்மையாவே பாக்குறேன், எனக்கு அந்த கேம்ல இருந்து வெளியாகி வரணும்னு ஆசை இருக்கு, ஆனா என்னால வர முடியலன்னு சொல்றவங்க கை தூக்க பார்ப்போம். செல்லு யாருமே பார்க்க மாட்டீங்களா? கேம் விளையாடுவீங்களா? நல்ல பிள்ளைகளாவா இருக்கீங்க? செல்லு யாருமே பார்க்க மாட்டீங்களா? விளையாட மாட்டீங்களா? பொய் சொல்லக்கூடாது, உண்மையாவே வேணும்னா தூக்குங்க. எனக்கு உண்மையாவே செல்லு கேமுக்கு நான் அடிமையா இருக்கேன், எனக்கு விடுதலை வேணும்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இன்னைக்கு ஏசி என்கிறதான டார்ச் லைட் உங்களை தேடி வரப்போகுது, விடுதலை ஆக்க போகுது. கேட்கலாமா? அன்னைக்கு அவங்க அம்மா அப்பா டார்ச் லைட் கொண்டு வந்து அடிச்சு அவனை மேல தூக்குன மாதிரி ஏசி என்கிறதான ஒளி உங்களை தேடி வரப்போகுது. கண்ணு முடியலாமா? ஜெபிக்கலாமா? வேணுமா? செல்லு நான் நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், செல்லு எனக்கு தேவையில்லை, கேம் எனக்கு தேவையில்லை, நான் வெளியே வரணும், நல்லா படித்து ஞாபக சக்தி, அண்டர்ஸ்டாண்டிங் பவர், மெமரி பவர் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்களை மூடலாமா? அப்படி முழங்கால் படிடுங்க. ஜான் சிக்குனதுலேருந்து அவங்க அம்மா அப்பா காப்பாற்றினது போல ஏசுங்கிறதான ஒளி ஒவ்வொருவருக்கும் உண்மையாக வேணுன்றவங்க கண்ணை மூடுங்க, முழங்கால் படிடுங்க. உண்மையா நான் சொல்றத சொல்ல போறீங்க. அன்புள்ள ஏசப்பா, உண்மையா சொல்லணும், அன்புள்ள ஏசப்பா, ஜான் போய் சிக்கினது போல நானும் கேமுக்கு அடிமையா இருக்கேன், ஒரு சில கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருக்கிறேன், கெட்ட வார்த்தைக்கு அடிமையா இருக்கிறேன், சண்டை போடுறதுக்கு அடிமையா இருக்கிறேன், அடிக்கிறதுக்கு அடிமையா இருக்கிறேன், அடுத்தவங்க பொருளை பார்த்து ஆசைப்படுறேன். வேண்டாம் ஏசப்பா, இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. சின்ன பிள்ளை கேட்கிறேன், ஜானை காப்பாத்தினது போல என்னையும் காப்பாத்துங்க. நான் நல்லா படிச்சு நல்ல பெரிய இந்த சமுதாயத்துல நல்ல பிள்ளையா வளரணும், எங்க அம்மா அப்பாவுக்கு எங்க சொந்த பந்தத்துக்கு பிரயோஜனமான பிள்ளையா
என்ன மாத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். யாரெல்லாம் கண்ணை மூடி கேட்டீங்க?